வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு. 3 கழுத வயசாச்சே அப்படின்னு எல்லாத்தோட அப்பாவும் திட்டுவாங்கங்க. அது என்ன 3 கழுதன்னு கேக்குறீங்களா? 3 கழுதன்னா 21 வயசாச்சு பிளஸ் ஒரு 4 வயசு சேர்த்துக்கங்க. அப்போ 3 கழுத வயசு, அதாவது 25 வயசுல ஒருத்த பச்சை குழந்தையாவே இருக்கான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் தெரியுமா தாவேக்காவை தற்குறின்னு சொல்றோம்? ஆக்சுவலா அந்த பேரு முதல்ல நாத்தாக்கா கிட்ட இருந்தது. தாவேக்கா வந்ததுக்கு அப்புறம் அந்த பேரை தட்டி பறிச்சுக்குச்சு. ஜெலிக்ஸ் ஃபெரால்டுன்னு ஒருத்தர், அதாவது தாடியெல்லாம் விட்டுட்டு பீத்த பத்திரிகையாளர் ஒருத்தர் இருக்காரு. இப்ப அவரோட புள்ள, அந்த பிள்ளைக்கு ஒரு 26 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைகிட்ட உட்காந்து இந்த மூத்த பத்திரிகையாளர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த சென்ஸ் இவரோட ஜேர்னலிஸ்ட் நாலேஜ அந்த பிள்ளைக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா இவரு பீத்த பத்திரிகையாளர். ஏன்னா அந்த சேனலோடைய அடுத்த எம்டி அவங்க மகள் தானே. ஆனா அந்த எலி செத்து போச்சு கொஞ்சம் அறிவு இருக்கிற மாதிரிதான் முந்தா நேத்து பேசியிருக்கு. ஏன் தற்குறின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அடுத்தது ஃபெரால்டுக்கு போயிடலாம். இந்த ஜெலிக்ஸ் ஃபெரால்டுக்கு அவரோட 25 வயசுல ஒண்ணுமே தெரியாதுங்க. 3 கழுத வயசுல என்ன தெரிய போகுது? சும்மா எல்லாமே ஃபண்டா எல்லாமே ஃபண்டா பண்ணுவாரு. இப்படி சும்மா ஃபன் பண்ற இவரு ஏதோ ஒரு பத்திரிகையில ரிப்போர்ட்டர் ஆயிட்டாராமா. ரிப்போர்ட்டருங்க 25 இயர்ஸ், 3 கழுத வயசுலயே ரிப்போர்ட்டர் ஆனவரு. ஆனா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அறிவில்ல, சுத்த கூறு கட்டவர்னே வச்சுக்கோங்க. ஏன் போய் அதுக்கு மேல விளக்கிட்டு? ஆக்சுவலா அப்பெல்லாம் கூறு கட்டவரு, இப்பதான் கூறு கட்டு போயிட்டாரு. அப்படி அவரு அப்ப ரிப்போர்ட்டரா இருந்தப்போ அப்ப இருந்த பத்திரிகைக்காக எலெக்ஷனை ரிப்போர்ட் பண்றதுக்காக போய்கிட்டு இருந்திருக்கிறாரு ஃபன்னுக்கு. அப்போ கரெக்டா போன் வருது. ஹலோ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், ஃபன்னர், இங்க ஒரு ஃபன் தேவைப்படுது, இங்க வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு. இங்க ஒரு ப்ராப்ளம் நடக்குது, இங்க கலை ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, ப்ளீஸ் கம் அண்ட் ஃபன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவரும் பழைய டிவிஎஸ் 50 எடுத்து கரகரன்னு பெடல் பண்ணிட்டே போயிருக்கிறாரு. ஃபன் பண்றவர் தானே, எல்லாமே ஃபன்னா தானே பண்ணுவாரு. அவன் 3 கழுத வயசு தானே ஆச்சு, ஏதோ கொஞ்சம் அதிகமா இருந்திருந்தா கூட அறிவு இருந்திருக்கும். அப்படி 3 கழுத வயசான ஜெலிக்ஸ் ஃபெரால்டு அந்த எலெக்ஷனை கவர் பண்றதுக்கு போயிட்டாரு. அங்க போய் நான் ஒரு ரிப்போர்ட்டர், ஆனா எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நான் ஃபன் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், 3 கழுத வயசு தான் ஆச்சு, ரெண்டே கள்ள ஓட்டு போட்டு போயிட்டுமா, ஹோ சூப்பர் செம ஃபன்னுங்க, இந்தாங்க போட்டு போங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அன்னைக்கு இருந்த பிஎல்ஏக்களும் அன்னைக்கு இருந்த தேர்தல் அதிகாரிகளும் ரொம்ப சிரிப்பா ஃபன்னா தான் இருந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாரு, இங்க 2 அழுத்து, ஆனா யாரு கழுத்துனாருன்னு சொல்லவே இல்லை. இருந்தாருன்னா சரி இவருதான் விவரம் இல்லாத அவ்வாயில் தானே, அதனால சொல்லலன்னு வச்சுக்குவோம். அடுத்தது இன்னொரு பூத்துக்கு போய் ஐ எம் பீத்த பத்திரிகையாளர், சாரி 3 கழுத வயசான பத்திரிகையாளர், எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஐ நோ ஒன்லி ஃபன், 2 ஓட்டு கள்ள ஓட்டு போட்டுக்குவா அப்படின்னு கேட்டு அதே மாதிரி 2 தடவை ஒரு பட்டனை அமுத்திட்டு வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அவர் 2 அமுக்கன்னு சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் புத்தி வந்து 2 குத்திட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அப்பெல்லாம் மிஷின் கிடையாதுங்க. அண்ணன் அந்த ரப்பர் ஸ்டாம்ப எடுத்து பேலட் பேப்பர் வாங்கி 2 குத்தி உள்ள போட்டு போயிருவாரு. இத வந்து அவர் ஒரு ஃபன்னா தாங்க, சீரியஸா இல்லைங்க. எலெக்ஷன் கமிஷன்னா என்னன்னு தெரியாது, ஜனநாயகம்னா என்னன்னு தெரியாது, தேர்தல்னா என்னன்னு தெரியாது, அதோட ரூல்ஸ்னா என்னன்னு தெரியாது, என் நோட்டு என் உரிமை, ஒருவருக்கு ஒரு வாக்கு, இத பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாதுங்க. சும்மா ஃபன் பண்ணிட்டு போற 3 கழுத வயசான ஜெலிக்ஸ் ஃபெரால்டு தானே. ஆனா அந்த குழந்தை, அந்த எலி செத்து போச்சு, பயங்கரமான விவரம். இருக்கா தற்குறி, கேமரா ஓடிட்டு இருக்கு, ஒரு கிரைம் கமிட் பண்ணிக்கிட்டு அது பெருமையா வேற பேசிக்கிட்டு இருக்கிற. அட என்ன ஃபன்னுக்காக அவனை 2 குத்திட்டு போனேன், ஃபன்னுக்காக அவன் கழுத்து அறுத்துட்டு போனேன், ஃபன்னுக்காக அவனை அடிச்சு போட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா பேசிட்டு இருக்கிற. அந்த புள்ள அந்த விஷயத்த சீரியஸா கேள்வி கேட்ட உடனேயும் தான் தம்பிக்கு உடனே உரைச்சு, இல்ல நான் வந்து அப்ப நார்மலா இல்ல, மனநல காப்பகத்துல இருந்தேன், அதாவது ஆக்சுவலா அப்ப இல்ல இப்பதான் அங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்ல வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நான் ரிப்போர்ட்டராக இருக்கும்போது பல பூத்துக்கு போவேன். ஏன்னா சொல்லிகிட்டே இருப்பாங்க, இங்கே போங்க, இங்கே சண்டை நடக்குது, எங்கே போங்க, கல் ஓட்டு போடுறாங்க, இங்கே போனேன், எல்லா இடத்துக்கும் போகணும்னு வச்சுக்கேன் சார், 2 ஓட்டு போட்டுமா சார்னு கேட்பேன் நான். அப்போல்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், இது மாதிரி இவ்வளோ செக்யூரிட்டி இல்லை. சரி போட்டுங்க சார், நாங்கள் போய் டப்புன்னு 2 குத்து, அதுக்கப்புறம் இன்னொரு பூத்தில் போய் டப்புன்னு 2 குத்து, இது மாதிரி குத்திட்டு ஜாலியாக தான் இருந்தது. ஒரு கிரைமை கமிட் பண்ணிட்டு ஜாலியாக இல்லைம்மா, அந்த டைமில் ஐ வாஸ் வெரி யங், 25 26 என்ன நமக்கு தெரியும், சும்மா ஃபன் தானே.
அப்போ நிறைய பேர் நான் கையும் குழம்போட பிடிச்சிருக்கேன். வளர்மதின்னு ஒரு இப்போ கூட ஷீஸ் கண்டஸ்டிங். அவங்க வந்துட்டு நான் அப்போ என்டிடிவியில் இருந்தேன். சன்னு ஏடிஎம்கேல இருந்து கண்டெஸ்ட் பண்றேன். ஏன்டி இப்போ கண்டெஸ்ட் பண்ணுறேங்க. அப்போவும் கண்டெஸ்ட் ஆலந்தூர் சைட்லன்னு நினைக்கிறேன். அங்கே போகிற தம்பி நாங்கள்லாம் கள்ள ஓட்டை போடல தம்பி, கள்ள ஓட்டே நாங்கள் போடல தம்பி இப்படின்னு கை காட்டுறாங்க. மேடம் நீங்கள் என்ன மேடம் இவ்வளோ மையே அப்படின்னு, ஐயா தம்பி நாங்கள் கள்ள ஓட்டை போடல தம்பி இப்படிலாம் திருப்பி காட்டினாங்க. அந்தளவுக்கு ஃபன் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஒரு ஏஜ். இப்போ பால் முருகன் இப்போ வந்து ஹீ இஸ் ஒர்க்கிங் ஃபார் கலைஞர் டிவி இன் டெல்லி. நான் அவர் அதுக்கப்புறம் 4-5 பேர் போயிட்டு எங்கெல்லாம் சண்டை நடக்குதோ போயிடுவோம். கிளம்பி போயிட்டு அந்த சண்டையெல்லாம் கவர் பண்ணிட்டு கள்ள ஓட்டு போடுறவங்க பின்னாடி துரத்தி போடுறது, நம்மளும் போயிட்டு 2 கள்ள ஓட்டு போடுறது. ஏன்னா May 4th அப்புறம் யூ மே பி இன் மென்டல் ஹாஸ்பிட்டலுங்க. யோசிச்சு பாருங்களேன், நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு தன்னோட மீடியாலே உட்காந்து எவ்வளவு ஓப்பனா எவ்வளவு ஜாலியா எவ்வளவு ஃபன்னா பேசுற அப்படின்னு. இதனாலதான் தாவேக்காவ தற்குறின்னு சொல்றாங்க. நீ யாருக்கு ஓட்டு போட்ட அப்படிங்கறதே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கறத எலெக்ஷன் கமிஷனுடைய ரூல். அத வீடியோ எடுத்து அப்லோட் பண்றது தப்புங்கிறது பாதி தற்குறிகளுக்கு தெரியாது. என் குடும்பத்தவே நான் கொன்றுவேன் அப்படிங்கறதும் கொலை மிரட்டல் ஒரு கிரைம் தான். நான் தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொல்றதே பெரிய கிரைம் தாங்க அது. அதுவும் போக எங்க அப்பா நாட்டி அவனை வெளியே படுக்க வையி, எங்க அம்மா அவனை அடிச்சு போட்டு தாங்க வந்தேன். குழந்தைங்களை பகடைக்காயா வச்சு பிளாக்மெயில் பண்றதும் ஒரு கிரைம் தாங்க. இதை எல்லாத்தையுமே இந்த தாவேகா கட்சி ரொம்ப வெளிப்படையா சிம்பிளா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் தே ஆர் தற்குறிஸ். அந்த தற்குறி வரிசைகள்ல தான் இந்த ஜெலிக்ஸ் பெரால்டும் சேர்ந்திருக்காரு. அதனாலதான் எலி செத்து போச்சு பதட்டத்துல பேசியிருக்குது. ஏன் டாடி டாடி நீ பண்ணது கிரைம், அத வேற இங்க ஓபன் டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிற. இத நம்மால ரிப்போர்ட்டரா இருக்கும் போது செஞ்சாராமா. அதுலதான் அவருக்கு இருக்கிறதுலயே பெருமை. ஏன்னா எதுவுமே தெரியாத இந்த சின்ன பையனை, இந்த ஃபன் மட்டும் தெரிஞ்ச பையனை எவன்டா ரிப்போர்ட்டரா எடுத்தது அப்படின்னு யாரையாவது நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. இவனை எல்லாம் ரிப்போர்ட்டர்னு எடுத்துக்கிட்டு ஏன்பா தம்பி யாருக்கு நீங்க ஜேர்னலிசம் சொல்லி கொடுக்க போறீங்க? டியர் எலி செத்து போச்சு சிஸ்டர், உங்க அப்பா பண்ணது கிரைம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும், கிட்டத்தட்ட உங்க அப்பா கொடுத்தது ஒப்புதல் வாக்கு மூலம்ங்கிறதும் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அதை எடிட் பண்ணாம அப்படியே ஏர்ல விட்டீங்க? அந்த ஃபன் ரிப்போர்ட்டர் தான் தற்குறினா நீங்களும் தற்குறி ஆகலாமா? அடுத்த சிஎம் எம்டி நீங்க தானே. இந்த கட்சியோட இந்த சேனலோட எம்டி நீங்க ஆக போறீங்க. அந்த கட்சியில உங்களுக்கு ஏதாவது போஸ்ட் கொடுக்க போறாங்க. அப்புறம் இந்த தற்குறி பையன் இன்னொன்னு சொல்லியிருக்கிற அப்படி இந்த விதி படத்துல வர மாதிரி, விதியில இந்த கோர்ட் சீன்ல மனோரமா டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டோட ஓனர் அவங்கள சாட்சிக்கு கூப்பிட்டு இருப்பாங்க. பட்டமா பட்டமா பட்டமா, சுஜாதா போய் பட்டமா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அம்மா கை காலெல்லாம் உதறுதே, ஒரு நாள் குண்ல நிக்கிறதுக்கே எனக்கு இப்படி உதறுதே, நீங்க எப்படி இந்த கருப்பு கோட்டை போட்டு வாழ்நாள் முழுக்க இங்கேயே இருக்கீங்க? உடனே இந்தம்மா அந்த குற்றவாளி கூண்டில் இருக்கும் அந்த நபரை உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன் தெரியாம? இந்த பையன் ஏன் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல தான் வந்து சேர்ந்தான். அங்க ராதா டைப் அடிச்சுட்டு இருக்கும் போது இவன் அதுக்கு முன்னாடி உட்கார்ந்து மிஷின்ல டைப் அடிச்சுட்டு இருப்பான். அதுவும் எல்லாமே டைப் பண்ண மாட்டான், எல்ஓவி மட்டும் டைப் பண்ணிட்டே இருப்பான். இவனாலேயே என் மிஷின்ல எல்ஓவி அப்படிங்கிற பட்டனே தேஞ்சு போச்சுங்க. அப்போ அது செம்ம காமெடியா இருந்தது. பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா இந்த 3 கலந்த வயசா இருந்த ஒண்ணும் தெரியாத அந்த ரிப்போர்ட்டரு தமிழ்நாடு முழுக்க இந்த விசில் சின்னம் அப்படிங்கிற பட்டனு அமர்த்தி தேஞ்சு உள்ளே போயிருச்சாமா. இவங்க வந்து நாங்க ஒரிஜினல் டார்கெட் 2 கோடி தான், எங்களுடைய ஓட்டு டார்கெட் 2 கோடி இருந்தா போதும் அப்படின்றது தான் தலைவர் வந்து சொன்னது. 2 கோடி 2 கோடி 25 லட்சம் ரேஷன் அட்டைகள் இருக்கு. அது அந்த அடிப்படையில வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னா 2 கோடியே 25 லட்சம் ஓட்டு எங்களுக்கு வரணும். ஆனா போற போக்க பார்த்தா வீட்டுக்கு 3 ஓட்டு 4 ஓட்டு இருக்கு. நீங்க எங்க வேணா விசாரிச்சு பாருங்க, யாருக்கு போட்டீங்கன்னா எல்லாம் விசில்றாங்க. பல இடங்களில், நான் சொல்றது அக்ராஸ் த தமிழ்நாடு, பல்வேறு இடங்களில் பல்வேறு பூத்துகள்ல விசில் சின்னமே வந்து என்னது அந்த பட்டனே வந்து கீழே போயிடுச்சு. அந்த அளவுக்கு வரவெல்லாம் விசில அவங்க சொல்ல சார் வரவன் எல்லாமே விசிலா அமுக்கணும், அப்புறம் அந்த பட்டன் என்ன சார் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு விசில் பட்டன் டேமேஜ் ஆகிற அளவுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. ஏன்னா வரவங்க எல்லாம் மிஷின் அமுத்துறாங்களாமா. கிட்டத்தட்ட 5 கோடி பேர் அமுத்தி இருக்கிறாங்க. இது எப்படி பாசிபிலிட்டிஸ்னா,
இவரோட தலைவரும் இத உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. எத்தனை கோடி குடும்பம் இருக்குதுங்க தமிழ்நாட்டுலங்க சார்? 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்குதுங்க. அப்ப 2.25 குடும்பம் 2.25 கோடி குடும்பம் இருக்குதுன்னு கணக்கு வச்சுக்கோங்க. குடும்பத்துக்கு ஒரு ஓட்டு நமக்கு கணுப்போம்னு வச்சுக்கிட்டாலே 2.25 கோடி ஓட்டு நமக்கு வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட 40%ங்க. நம்ம செவிச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு. ஆனா இப்ப பட்டன் தேஞ்சு போறத பார்த்தோம்னா குடும்பத்துக்கு 3 ஓட்டு 4 ஓட்டு வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட தம்பி சொல்ற கணக்குப்படி பார்த்தோம்னா 6.25 கோடி ஓட்டு 9 கோடி ஓட்டு வந்துருச்சு. உண்மையாலுமே ஒண்ணுமே தெரியாதா மிஸ்டர் தாடிக்காரர் அவர்களே? 3.25 வயசுலயும் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த 8 கழுத வயசுலயுமா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது? ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்துட்டீங்களா மிஸ்டர் ஜெரிக்ஸ் ஃபெரால்ட்? பீத பத்திரிகையாளருங்க. இவரோட சேனல் இவரே போட்டுருவாரு பாருங்க. ஒண்ணும் தெரியாதவரு. எல்லாம் ஃபண்டா. அப்ப மட்டும் இல்லைங்க, இப்பவுமே ஃபண்டா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இத நம்ம ஃபண்டா எடுத்துக்கிட்டு நம்ம சீரியஸா அரசியல் பேசிட்டு போவோம். ஏன்னா ஜென்சி கிட்ஸுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நாளையில இருந்து சீரியஸா அத பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.